இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Psalms 37:5. Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் 2வது நாளில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய யோசனைகளையும் உங்களுடைய வழிகளையும் நீங்கள் என்னிடத்திலே கொடுங்கள். நான் உங்களுடைய பாதைகளை செவ்வை பண்ணுவேன். நான் உங்களை நீதியின் பாதையில நான் நடத்துவேன். உங்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து உங்களுக்கு எதை செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாய் செய்வேன் என்று. ஆமேன். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் ஸ்திரப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நாம் எடுக்கிற முடிவுகள், நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவனுடைய பாதத்துல அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய எதிர்காலங்களை அவர் நியமித்திருக்கிற, அவர் விரும்புகிறபடி அதை அற்புதமாய் அவர் செய்து கொடுப்பார். காரணம், நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் நடக்கிற வழிகள் எல்லாம் நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய யோசனைக்கு, நம்முடைய பார்வைக்கு அது சரியாகத்தான் தோன்றும். வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. இந்த நாளில நம்முடைய வழியையும் நம்முடைய செய்கைகளையும் இயேசுவினுடைய பாதத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நம்மை அவர் நடத்தட்டும். அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுடைய வழிகளை நாங்கள் உம்முடைய பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். நீர் எங்களுடைய காரியங்களை நிச்சயமாய் வாய்க்க செய்வீர் என்று நம்புகிறோம் ராஜாவே. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நம்பி இருதயங்களையும் தங்களுடைய சிந்தைகளையும் தங்களுடைய எதிர்காலங்களையும் தங்கள் ஆண்டவர் எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் பிளான்ஸையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து கொடுக்க போறோம். கிருபைக்காக நன்றி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.